ஹாய் ஹலோ வெல்கம் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். இந்த vlogல நாங்கள் வீடு இடித்து பூமி பூஜை போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கூட 2-3 வாரம் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, ஃப்ரைடே ஆனால் தான் அதுக்குன்னு டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நானும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோ வச்சு போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சு எடிட் பண்ணி வச்சிடுறேன். எடிட் பண்ணி வைக்கிறதெல்லாம் நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு தான் டைமே கிடைக்கிறதில்ல. நான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் எப்போ கொடுப்பேன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பட் கொஞ்சம் தூங்கிடுறேன் டயர்டாகிட்டு. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்ட்டு வரும்போது சம்வாட் ஏதோ கொஞ்சம் வீடு நைட்டு இதுலேயே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடுதா. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பைக்கில் அப்படியே தூங்கிடுறேன். ஸோ இன்றைக்கி தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, அந்த மோட்டிவேஷனோட இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எடுத்தது வந்து நாங்கள் பூமி பூஜை போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி. ஸோ இதுதான் எங்களோட வீடு. ஹஸ்பண்டும் மாமியாரும் கட்டின வீடு. கொரோனா டைமில் அதிகமாக மழை வந்தது இல்லையா, அப்போது அவசரமாக இது கட்டின வீடு. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, கையில் 30,000 வச்சுட்டு இந்த வீடு நாங்கள் கட்டினோம். பெய்கிற மழையில் அம்மா வீட்டுக்குள்ளே சேர் கீழே எல்லாம் தண்ணி வந்துட்டு சேர்லேயே நைட் ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவசரமாக இந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு கட்டி கூட ஒரு 2-3 வருஷம்தான் ஆகும். பட் இப்போ புது வீடு கட்டுறதுனால இந்த வீடை இடித்து தான் கட்டுற மாதிரி பிளான் வருது. ஸோ அந்த வீடு இடிக்கிறதுக்கு முன்னாடி சம்திங் ரிச்சுவல்ஸு, சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு எலுமிச்சம் அந்த மாதிரி கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுற அப்போ எடுத்து தான் இந்த வீடியோ. இந்த வீட்டை இடிக்கும் போது என் ஹஸ்பண்டும் சரி மாமியாரும் சரி கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்க. ஏன்னா இதை நாங்கள் முத கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் ஆனாங்க. இந்த வீட்டில் வந்து 2 மரம் இருக்கும். ஒன்று வந்து என் ஹஸ்பண்டு, இன்னொன்று வந்து என்னோடய பெரிய மாமா. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். ஸோ எங்கள் மாமியாருக்கு 2 பசங்கன்றதுனால ஒரு மரம் அவங்க அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க இந்த மரத்தை. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு மரம் எடுக்க வாஸ்துப்படி மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு மரம் இருக்கிறதுனால எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இல்லை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. எடுத்துகிட்டு வேறு இடத்துல கூட வச்சுக்கோங்க, ஏதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ வாஸ்துப்படி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு வாழை மரம் பார்த்திங்கன்னா, அது வந்து என் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது வாழை மரம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாங்க. ஆல்மோஸ்ட் அது நாங்கள் எப்படி நானும் ஹஸ்பண்டும் பேசிப்போன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு வாழை மரம் ஒரு காய் கொடுத்துரும்ல, ஓராண்டு மரம் தானே அது. அதனால் பாப்பா இருக்கும்போது இந்த மரமும் இருந்து சம்திங் வாழைப்பழம் கிடைக்கும்ன்ற மாதிரி வச்சோம். பட் இந்த வீடு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வீடு இருக்கிறதுனால சென்ட்ரலில் அவ்வளோ வெயில் கிடைக்காது. அந்த மரம் வளராமே போயிடுச்சு. ரொம்ப இருந்து கொஞ்சம் ஹைட்டு தான் வந்துச்சு. இப்போ அந்த மரமும் சம்திங் போயிடுச்சு. ஸோ வீடு இடிக்கும் போது மேலேருந்து ட்ரம்மை கீழே போட்டு டேங்கை கீழே போட்டு அது கொஞ்சம் உடஞ்சி போச்சு. சம்திங் கிராக் விட்டுடுச்சு. இதெல்லாம் வெயிட் அடிக்கும் போது பார்த்துட்ருக்க முடியாது. சம்திங் இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ வீடு இருக்கிறது வந்து வீடு இடித்து டெமாலிஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து 20K சொல்லி பேசினாங்க. அதுபடி தான் பேசிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்களே வந்து எல்லாம் இடிச்சிட்டு மண்ணெல்லாம் டிராக்டரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு 20K அளவுக்கு செலவாச்சு எங்களுக்கு. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தோம். பட் சடனாக எல்லாமே ஒன்று போல் வந்துருச்சு. சடனாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடு பார்த்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடு இடித்து டக்குன்னு எல்லாம் முடிஞ்சதால் ஆல்மோஸ்ட் எதுவும் க்ளீன் பண்ண முடியல. அப்படியே அதாவது பொருள் அங்கே சைடு பை சைடு ஒதுக்கி வச்சுட்டு ஒர்க் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கொஞ்சம் பொருள் இன்னமும் அங்கங்கே இருக்குது. இன்னும் வீட்டுக்கெல்லாம் எதுவும் கொண்டு வரல. ஏன்னா டக்குன்னு பண்ணதுனால எதுவும் ப்ராப்பராக ஒரு பிளான்டாகவே போகல. ஃபைனலி எ டே கேம் அரைவ்ட். ஸோ நாங்கள் நினச்ச நாள் இது தான். எப்போவுமே இருக்கும் அந்தந்த ஒரு காரியம் நடக்கணுன்னா
அதுக்குன்னு ஒரு டே இருக்குது. ஸோ அந்தந்த நாள் தான் அதுபடி நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. பூமி பூஜையோ இல்லை வீடு தொடங்கணும், வீடு கட்டணும்னு ஸ்டார்ட் பண்ணுறது எங்களோட 2 வருஷ பிளானு. நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானும் ஹஸ்பண்டும் பேசி வச்சது தான். நம்மளுக்குன்னு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எனக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணி வரும்போதும் நாம் தான் இனிமேல் எல்லாம் நமக்கு நாமே தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி வச்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நானும் அதுபடி வாழ்க்கையில் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு லைஃபே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் என்னோடய பிளான் ஸ்டார்டிங்கில் என்னவாயிருந்துச்சுன்னா, கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு வீட்டுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சு அட்லீஸ்ட் பேஸ்மெண்ட் ஒர்க்காச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் ஒத்த பிள்ளையாக வர்றதுனால அவங்களுக்கு பேபி மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ பேபி எல்லாம் பிறந்துட்டு பின்னாடி நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம், பேபியும் வளரும் போது நம்ம ஒரு ட்ரீம் ஹவுஸும் வளரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளான் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கான பூமி பூஜை அன்றைக்கி நாங்கள் என்றைக்கு போட்டோம்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் போட்டிருந்தோம். லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தியில் நான் டெலிவரி அப்போது அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ நான் எப்பவுமே எனக்கு ஒரு டேயில் என்ன பழக்கம் இருக்குன்னா, ஒரு நல்ல விசேஷமான ஒரு பண்டிகை நாளில் என்ன யோசிப்பேன்னா, லாஸ்ட் வருஷம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். அப்புறம் இந்த வருஷத்துக்கு இது நம்ம நினச்சி பார்த்துருந்துருப்போமா அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் யோசிச்சுருந்தேன். லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு அம்மா வீட்டில் இருந்தவங்க பாப்பாவோட நம்ம அப்போ நினச்சி பார்க்கல, அடுத்த வருஷம் நம்ம இந்த பூமி பூஜைக்கான டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், தொடங்குவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு, ஸோ காலையில் எழுந்து டக்குன்னு வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு, ஹஸ்பண்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடிக்கு லீவ் கிடைக்க முடியாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நிறைய லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ காலையில் எழுந்து அவங்க குளிச்சு முடிச்சுட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டோம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலை, பாப்பா ரெடி பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நானும் அதையும் மாறி பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவை ரெடி பண்ணுறதே ஒரு பக்கம் எனக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே அவளை ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் நான் ரெடியாக இது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே என்னோடய பிளான் அதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு எங்கள் மாமியார் சாப்பாடு ஊட்டிடுவாங்க பாப்பாவுக்கு. ஸோ என்னை ரெடி பண்ணி குளிக்க வச்சுட்டதும் அவங்க ஒரு பக்கம் பார்த்துப்பாங்க. நான் ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ ஹஸ்பண்டும் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டான கிளம்பிட்டோம். இது வந்து ஏர்லி மார்னிங் தான் எப்போவுமே பூமி பூஜை போடுவாங்க, விடிய போடுவாங்க. பட் அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் வந்து 9 மணிக்கு மேலே தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் பாப்பா வச்சுட்டு நம்ம ஏர்லி மார்னிங்க்கு கிளம்ப முடியாது. ஹஸ்பண்டும் நைட்டு தான் வந்திருந்தாங்க. எப்படியும் பூஜை செலவெல்லாம் ஏர்லி மார்னிங் கடை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 9 மணிக்கிட்ட தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பி போயிட்டோம். அன்றைக்கி ஃபஸ்ட் நாளே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்டர் இருப்பார்ல, அவர் வரல. எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, தம்பி நீங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணிவிடுங்க, நான் வந்து எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயிட் பண்ணி கால் பண்ணி பார்த்தோம். அவர் கடைசி வரைக்குமே வரல. எங்களுக்கு இன்னமும் அந்த கோவம் இருக்குது. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்போவுமே பில்டர் தானே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பக்கத்துலேயும் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க இதுலேருந்து 2-3 பேருக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் ஓரளவுக்கு நாங்களே பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். 12 மணிக்கு மேலே எமகண்டம் இருக்கிறதுனால சரி நான் அவர் வர்றதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம், அவர் வந்தால் கூட சென்டரில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸை வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பூமி பூஜைக்கு வந்து முக்கியமான எதுன்னு கேட்டிங்கன்னா வெப்பால மரம். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இதுதான் வெப்பால மரம். ஸோ வந்து வீட்டோட வாஸ்துல வந்து
குழி நோண்டி இந்த வெப்பாலை மரத்தை நட்டு வைப்பாங்க. இது என்ன பால் வடிகிற ஒரு மரம். ஸோ நம்ம வந்து இந்த வீடு கட்டி இதில் குடியிருக்கிறவங்க வந்து பால் மாதிரி வற்றாமல் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இது வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மரத்தை ஏன் இந்த மாதிரி வச்சு வழிபடுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துணி கட்டுறது மாட்டோம். நீ பூஜை பண்ணும்போது அங்கே காணிக்க நீ கடு நான் பிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் காணி கட்டிட்டு தான் இறக்குறது. அதான் துணி துணியாங்கம்மா பாப்பா. வெப்பாலை மரத்துக்கு எப்போவுமே அதில் பூ மஞ்சள் பொட்டு அதெல்லாம் வச்சுட்டு அதில் காயின் எல்லாம் 5 வகை தானிய வகைங்க அதெல்லாம் வந்து அந்த குழி நோண்டியிருக்காங்கல்ல அது உள்ளே போட்டுட்டு இந்த வெப்பாலை மரம் வச்சுட்டு பால் ஊற்றுவாங்க. பால் பழம் அப்படி ஊற்றுவாங்க. இது வந்து லிட்டரலாக நம்ம சாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது மாதிரி தான் இந்த வெப்பாலை மரத்தை வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் குலதெய்வ கல்லெல்லாம் கூட வச்சு பண்ணுவாங்க. சரி, நாங்கள் வந்து 5 குலதெய்வ கல்லுன்னு வச்சு பண்ணோம். இது வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா 3 சுமங்கலிங்க இந்த ப்ராசஸை பண்ணணும்னு சொல்லுவாங்க. சுமங்கலிங்கன்றதை விட சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க எது பண்ணாலும் நல்லா தொட்டு தொடங்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பிளான்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு போயிட்டு யாரையும் கூப்பிட்டா அவங்க ரெடி ஆகிட்டு அதெல்லாம் வரும் இல்லையா. அதனால நான் ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் அப்புறம் பாப்பா அவங்களே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணோம். நான் என் அம்மா வீட்டு சைடுலேருந்து யாரையும் கூப்பிடல. அவங்க என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து யாருக்கும் சொல்லலை. அவங்க தாய் மாமா ஒருத்தருக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவர் அத்தை பையன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. என் அம்மாவுக்கும் நான் இன்ஃபார்ம் மட்டும் சொல்லியிருந்தேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்லை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வராமல் சண்டே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனாங்க. யாருக்கும் சொல்லி ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் என்னென்னா அவங்க கல்யாணமாக இருக்கட்டும், அவங்க படித்து வளர்ந்த வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முதற்கொண்டு அவங்களே எல்லாமே கடன் வாங்குறது அந்தளவுக்கு எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கிறதும் நாமளே எல்லாம் பார்த்துக்கலாம், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம் அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வீடெல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரையும் மரியாதைக்கு கொடுத்து அப்போது எல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லிக்கல. ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸு ரிலேட்டிவ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் மட்டும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பண்ணுறோம் செய்கிறோம் வாங்கன்ட்டுன்னு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து வெப்பாலை மரத்துக்கு காயினெல்லாம் வச்சு 5 வகை தானியம் உள்ளே போட்டுட்டு பூ பழம் அரிசி சர்க்கரை இந்த மாதிரி தானிய வகைகள்லாம் உள்ளே போடுவாங்க. 3 கையெடுத்து போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து குலதெய்வ சாமியை வேண்டிட்டு இந்த மாதிரி கல் வச்சு அந்த கல்லையும் எடுத்து அந்த குழிக்குள்ளே வச்சிருவாங்க. ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் கொளுத்தி தேங்காய் பழம் உடைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் 5 கல் வச்சுருக்காங்கல்ல, அது குலதெய்வ கல்லுன்ற மாதிரி வச்சு அது அந்த குழிக்குள்ளே வச்சுருவாங்க. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்குமே அப்படி பில்டர் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தார்.
வந்துட்டு அவர் மார்க்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வேலையை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எந்த தைரியத்தில் இதெல்லாம் ஆரம்பித்தோன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றும் புரியல. ஏதோ லோனுக்கு அப்ளை பண்ணோம், லோன் கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு 2-3 வருஷம் கூட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த நான் பண்ணது. பட் லோனும் கிடச்சிச்சு. அதனால் சரி, வாழ்க்கை நம்மளை எது வரைக்கும் கொண்டு போகுதோ அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா தேவைகளுக்கும் எங்கள் கூட துணை நிற்கும்னு நினைக்கிறேன். நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் கூட இருந்து வழி நடத்துவாங்கன்னு நம்புகிறோம். மெயினாக நான் என்ன நினைப்பேன்னா, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம இருந்தால் நம்ம சாமி கும்பிடல, நம்ம சாமியே அதிகமாக வழிபடலைன்னாலும் நம்மளுக்கு கூட நிற்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்து இந்த மாதிரி நம்மளும் ஒரு நியூ ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு விருப்பப்பட்டீங்களா? அவங்களுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.